பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்பரே, இந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்ச்சியான நாளின் காலை வேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய பாதப்படியிலே, கர்த்தருடைய நாளிலே உடைய சமூகத்திலே காணொலி வழியாக ஆராய்ச்சிப்படியே கற்றுக் நல்ல கிருபைக்காக இருக்கிற கூட ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த இறை வழிபாட்டிலே தேவனாய் கர்த்தர் பிரசன்னராயிருந்து தூய நாமத்தை மையப்படுத்தி எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். உடைய பரிசுத்த நாமம் இந்த ஆராய்ச்சி வழியாக மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்தி சிறப்பில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் உன்னதமான நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்து மகிமையாகவும் நம்முடைய ஆராதனைக்கு ஆத்மாகவும் நாம் யாவரும் கீதங்கள் 103 சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்ற பாடல் நாம் பாடுவோம். கீதங்கள் 203. சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்கப்படுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும்
பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடியிருந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக பின்வரும் பாவரிக்கை ஜெபத்தினை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆள்களைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிவிளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். பாவியின் மனத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமிழ் ஜனத்துக்கு பாவமோசனத்தை மன்னிப்பு புரிவிக்க நம்முடைய ஊழியக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அறிவிச்சிருக்கிறார். மெய்யாய் மனதிரும்பி நமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேர்ந்தவர்களாய் இவ்வுலகத்திலே நாம் செய்கிற காரியங்கள் பிரியமாக இருக்கவும் இனி உயிரோடு நாளால் ஆசை இல்லாமல் பரிசுத்தமாக நடக்கவும் அவர் மெய்யான மனதுரை பரிசுத்தம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவை சுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசித்த மண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுகளை கவனித்தால் எங்களுக்கு குற்றம் செய்தால் போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் எங்களுடைய. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்துகொள்ளப்பட்ட சங்கீதம் 41. சங்கீதம் 41 எடுத்துக்கொண்டு நாம் இருந்த இடத்திலே மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியை கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவருடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் பையர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முடுமுடுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அநாதியாய் என்னிடையுள்ள சதாகாலம் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென். ஆமென். Amen.
முதலாவது வேத பாடம் வாசிக்க இருக்கிறேன். வாசிக்க குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்திலே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் பிராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலவும் அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்றும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு என்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கருத்திலிருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவைகள் எல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையும் கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றார் என்பதே. வாசிக்க குறிக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வாக்கியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. லூக்கா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவர் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டு இருப்பார். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பார். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாய் இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவர் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட வந்து இருக்கிறவனுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தன்னை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பருவம் இருந்தாலும் நான் இருந்தாலும் பண்ணும்போது உன் சிநேகிதி ஆகியும் உன் சகோதரி ஆகியும்
உன் 10 ஜனங்களை ஆயினும் ஐஸ்திரமுள்ள அயலத்தாரை ஆயினும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதில் செய்தாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் விட்டது உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அவரோடு கூட பந்தி இருந்தவரில் ஒருவன் இவைகளை கேட்கபோது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார் என்று குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு வைத்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுது எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர் தோறி மரித்தோரையும் நியாயம் தீர்த்து வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வாழ்க்கையை பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் சேர்ந்து கீதங்கள் 488வது பாடல் பாடுவோம். கீதங்கள் 488வது பாடல், ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம் என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதமண்டினோ, சுத்தமாக்கி சிறை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். மெய்ப்பர் போல முந்தி சென்றும் பாதுகாத்தும் வருவீர். ஜீவ தண்ணீரண்டை என்றும் இலை போல செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர். ஜீவ கால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவீர். பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழச் செய்குவீர். இயேசுநாதா
இயேசுநாதா ஒளிகாலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒளிகாலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. அன்பானவர்களே, ஆண்டவர் ரட்சகர் இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காணொலியின் வழியாக உங்களோடு கூட தொடர்பு கொள்ளவும் கர்த்தரை வார்த்தை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டு கொடுத்த மேலான வாய்ப்புக்கு ஆண்டு கொடான கொடி தோத்திரம் செலுத்துகிறோம். கடவுள் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைவை தாழ்த்தி நாம் ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தை தியானிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். மகிழ்ச்சியான நாளுக்கு ஆண்டு கொடான கொடி தோத்திரம். வேத வசனங்கள் ஆராய்ந்து பாருங்க, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கல அவைகளை என்று சொல்லி வேத வசனத்தை குறித்து என்று சொல்கிறீர்கள் சுவாமி. இந்த வேத வசனம் தியானிக்க இருக்கிறோம். இவர்களின் வழியாக கர்த்தர் கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை சரிப்படுத்தும், நெறிப்படுத்தும், தீர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நான் வாசிக்க கேட்ட அந்த செய்தி லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த உயர்வை குறித்தும் தாழ்வை குறித்தும் கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உயர்வுக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. எனவே தாழ்மை ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு குணமாக இருக்கிறது. தாழ்மை ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக சொல்லுது. பவுலடியார் பிலிப்பியர் நிருபத்தில் மிக தெளிவாக 2ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார். அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி கிறிஸ்துவின் தாழ்மை குறித்து சொல்லுகிறார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் நம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி கர்த்தருடைய தாழ்மை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. தாழ்மை என்பது வேறு, தாழ்வு என்பது வேறு. தாழ்மை என்பது மனதிலே காணப்படுகின்ற ஒரு நல்ல குணாதிசயம். கடவுள் மனிதனுக்கு பலவிதமான தன்மைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவைகளில மிக முக்கியமான தன்மை என்ன என்று சொன்னால் தாழ்மை. இந்த தாழ்மை குறித்து பவுலடியார் பிலிப்பியர் நிருபத்திலே சொல்லுவார் மிக தெளிவாக, ஒவ்வொருவரும் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லி இந்த தாழ்மை குறித்து சொல்லுகின்றார். அது தாழ்மை என்பது மனிதனுடைய உள்ளத்திலே காணப்படக்கூடிய தன்மை. தாழ்வு என்பது வேறு, தாழ்மை என்பது வேறு. தாழ்மை என்பது மனிதனுடைய உள்ளத்தில் காணப்படக்கூடிய ஒரு தன்மை. அந்த உள்ளத்தில் காணப்படக்கூடிய இந்த குணாதிசயம் உன்னுடைய வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுகின்ற பொழுது கடவுளுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மை மனிதனுக்கு அவசியம் என்பதை சொல்லுகின்றார். எந்த மனிதனுக்குள் தாழ்மை இருக்கிறதோ, எந்த மனிதன் கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்ந்தவனாய் காணப்படுகிறானோ அவனை கடவுள் உயர்த்துகிறார். எனவே நாம் உயர்வடைய வேண்டுமானால், மேன்மை பெற வேண்டுமானால் நமக்குள்ளாக தாழ்மை இருக்க வேண்டும். ஏனென்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கடவுளுடைய கிருபை எந்த ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அந்த ஒரு மனிதன் உயர்வை பெறுவான், மேன்மையை பெறுவான். அதை பெறுவதற்கு மூல காரணமாக, முதன்மையான காரணமாக காணப்படுவது எது என்று சொன்னால் தாழ்மை. இந்த தாழ்மை குறித்து தான் இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். தாழ்மை எல்லா மனிதத்தில் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது, தாழ்மை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, நம்மிடத்துல அநேக இடத்துல நாம் தாழ்மையிலே குறைவுள்ளவர்களாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் நம்மை குறித்து உயர்வாக எண்ணியே பழகிவிட்டோம். பெருமை பேசியே நம்முடைய வாழ்க்கையை கிழித்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்குள்ளாக அகந்தை, மேட்டிமை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே தாழ்மை நம்முடைய உள்ளத்தில் காணப்படவில்லை. ஆண்டுடைய வசனம் சொல்கிறது,
மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனத்தாழ்மை என்பது நாம் அணிந்து கொள்ளுகின்ற ஒரு அணிகலனாக, இல்லை என்று சொன்னால் நம்மை அலங்கரித்துக் கொள்ளுகின்ற ஒரு ஆடையாக, இல்லை என்று சொன்னால் நம்மை அலங்கரித்துக் கொள்ளுகின்ற ஒரு ஆபரணமாக தாழ்மை இருக்கிறது என்பதை ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. நான் நம்மை அழகுபடுத்திக் கொள்ளுகிறதுக்கு, அலங்கரித்துக் கொள்வதற்கு நல்ல உயர்தரமான ஆடைகளை கொடுத்துக் கொள்ளுகிறோம், நல்ல கவர்ச்சிகரமான அணிகலன்களை போட்டு நம்மை அழகுபடுத்திக் கொள்ளுகிறோம். இவையெல்லாம் வெளிப்படையான அலங்காரங்கள், அழகு உண்டாக்குகின்றவைகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனுடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கிற பொழுது அந்த தாழ்மை அந்த மனிதனை மிக உயர்ந்த ஒரு அலங்காரத்துக்குள்ளாக, ஒரு மேன்மைக்குள்ளாக கொண்டு செல்லும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எனவேதான் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கின்றது. அன்பானவர்களே, இந்த காலவேளையில தாழ்மையோடு கடவுளுடைய சமூகத்தை காணப்பட்ட ஒரு 3 பேரை உங்கள் முன் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இவர்கள் வழியாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதை கற்றுக் கொடுக்கிறார்? இந்த தாழ்மையின் வழியாக இவர்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? இவர்களுக்குள் இந்த தாழ்மையின் வழியாக இவர்கள் பெற்றுக்கொண்ட சிறப்பு என்ன? நமக்குள் அந்த தாழ்மை இருக்குமானால் நாம் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை, உயர்வை கடவுளுடைய கருத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் வாசி கேட்ட முதலாம் பாடம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜாவுடைய வாழ்வை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. தாவீது ராஜா மிகப்பெரிய ஒரு மனிதன், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கடவுளுடைய பார்வையில உத்தமனாய் காணப்பட்டவன், கடவுளுடைய இருதயத்திற்கு பிரியமானவனாய் இருந்த ஒரு மனிதன். அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் அவன் பேசுகிற பொழுது, சபையாரை அழைத்து பேசுகிற பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் அவன் தன்னை தாழ்த்துகின்ற விதத்தை நாம் பார்க்க முடிகிறது. வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்திராத ஒரு மனிதன், வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் மனிதன். அவன் வாழ்க்கையில கடவுள் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தினார். அப்படிப்பட்ட அந்த மனிதன் வாழ்க்கையில கடவுள் தன்னை எந்த நிலைமையிலிருந்து உயர்த்தினார் என்பதை மறவாதபடி, உலகத்திலே ஒரு உயரமான ஒரு இடத்தில் இருந்தாலும், உயர்ந்த நிலையில் இருந்தாலும், தேவ சமூகத்தில் அவனை தாழ்த்துகிற பொழுது மிக தெளிவாக சொல்லுகிறான். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் மிக தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு, பிராணி உண்டாவதற்காக நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி இங்கே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லுகின்றதை நாம் வாசிக்க முடியும். தாவீது தன்னை தாழ்த்துகிறான். நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். தன்னை தேவ சமூகத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகின்ற ஒரு அனுபவம். உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் தங்களை தாழ்மைப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புவதில்லை. தாவீது ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தவன். ஆனால் தேவ சமூகத்தில் அவன் தன்னை சொல்லுகிற பொழுது நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். அவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிற பொழுது அவன் நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னான். மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அரசனாக, பலர் பயப்படத்தக்க ஒரு நிலையில இருந்த ஒரு மாபெரும் மன்னனாக வாழ்ந்து வந்தவன் தாவீது கடவுளுடைய சமூகத்திலே சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம். அன்பானவர்களே, இந்த வார்த்தை எதை காட்டுகிறது என்று சொன்னார்? அவனுக்குள் இருந்த ஒரு தாழ்மை. தாழ்மை இருதயத்திற்குள் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவை வாய் பேசும். இருதயத்தின் நிறைவை வாய் பேசும். என இருதயத்திற்குள்ளாக தன்னை குறித்ததான ஒரு தாழ்மை கடவுளுடைய சமூகத்தை காணப்பட்டபடியால்தான் தேவ சமூகத்தில் தன்னுடைய தாழ்மையை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துகிறான். நான் எம்மாத்திரம். ஆடுகளின் பின்னாய் அலைந்து கொண்டிருந்தவன், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன், அரசனாக கடவுளால் உருவாக்கப்பட்டு இஸ்ரவேலை ஆளுகின்ற மிகப்பெரிய ஒரு மன்னனாக கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தேவ சமூகத்தில் வருகிற பொழுது, தேவ பிரசன்னத்தில், தேவ சன்னிதானத்தில் தன்னை தாழ்த்துகிறான். நான் எம்மாத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து இப்படிப்பட்டதான எண்ணம் இருக்கிறதா?
நம்மை குறித்து இப்படிப்பட்டதான எண்ணம் இருக்க உலகத்திலே சொல்லுவார்கள், வாழ்ந்திருக்கின்ற பொழுது தாழ்ந்திருந்த நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். வாழ்வு வருகின்ற பொழுது தாழ்ந்த நிலையை எந்த ஒரு மனிதன் எண்ணி பார்க்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்வு நிரந்தரமாக இருக்கும், அது உறுதியானதாக இருக்கும் என்று சொல்லி உலகத்துடைய மக்கள் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். தாவீதின் வாழ்க்கை அதுதான். அவன் வாழ்ந்திருந்த பொழுது தன் தாழ்ந்த நிலையை எண்ணி பார்க்கிறான், தாழ்மைப்படுகிறதை எண்ணி பார்க்கிறான். நான் இம்மாத்திரம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த தாழ்மையின் குணம் தாவீதுக்குள் இருந்தபடினால்தான் தேவனாகிய கர்த்தர் அவனை அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக, அவருடைய உள்ளத்திற்கு பிரியமானவனாக கண்டுகொண்டு அவனை ஆசீர்வதித்து சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் மிகப்பெரிய ஒரு மன்னனாக உருவாக்கி அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபையை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது கோலியாத்தை வெல்லுகின்ற ஒரு கிருபையை, கூழாங்கலினாலே வெல்லுகின்ற ஒரு கிருபையை, தோற்கடிக்கின்ற ஒரு கிருபையை, ஜெயங்கொள்ளுகின்ற ஒரு கிருபையை தேவனாகிய கர்த்தர் தாவீது கொடுத்தார் என்று சொன்னார். அவனுடைய வாழ்விலே காணப்பட்ட தாழ்மை இப்படிப்பட்டதான ஒரு உயர்வை அவனுக்கு கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த காலையில் தேவ சபையில் வந்திருக்கிறோம். நமக்குள் தாழ்மை இருக்கிறதா? நமக்குள் தாழ்மை இருக்கிறதா? நம்மை குறித்து நம்முடைய எண்ணங்கள் என்ன? நம்மை குறித்து நம்முடைய சிந்தைகள் என்ன? நாம் நம்மை குறித்து எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? சற்று சிந்தித்து பார்க்க கடவுள் நம்மை அழைக்கிறார். மன தாழ்மையை நாம் அணிந்து கொள்வோமானால் கடவுளுடைய கிருபையில, கடவுளுடைய கரத்தை நாம் ஆசீர்வாதத்தை, நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுள் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முன்னிறுத்துகின்ற ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரதான சிஷ்யனாகிய பேதுரு. பேதுருவின் வாழ்க்கை நமக்கு தெரியும். பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். மீன் பிடித்துக் கொண்டிருந்த அந்த மனிதனை தான் தேவனாகிய கர்த்தர் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பேதுருவின் வாழ்வில கடவுளை குறுக்கிடுதலை நாம் லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் கடவுள் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேதுருவை தன்னுடைய ஊழியத்திற்கென்று அழைக்கின்ற ஒரு அழைப்பை நாம் பார்க்க முடியும். மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். மீன் அகப்படவில்லை. படகை கொண்டு வந்து கரையில் நிறுத்தினார்கள். ஆண்டவர் கடற்கரையை நோக்கி வருகிறார். திரளான ஜனங்களுக்கு பின் வந்தார்கள். கடற்கரையில வெறுமையா நின்றிருந்த படகை ஆண்டவர் பார்த்து, எனக்கு ஒரு படகு கொடு என்று கேட்டார். படகை கொடுத்தார். ஆண்டவர் போதகம் பண்ணினார். போதகம் பண்ணின பின்பு அவர்களை பார்த்து சொன்னாரேப்பா, நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீர்கள்? ஒன்று செய்யுங்கள். படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் வலையை போடுங்க, உங்களுக்கு மீன் அகப்படும் என்று சொன்னார். அப்பொழுது பேதுரு சொன்னார், ஐயா, நாங்கள் ஒன்று சும்மாக விருதாவாக இந்த படகை கொண்டு வந்து நிறுத்தவில்லை. பிரயாசப்பட்டோம், முயற்சி செய்தோம், ஒன்றும் மீன் கிடைக்கவில்லை. வேதனையோடு நாங்கள் இந்த படகை கரையில வெறுமையை நிறுத்தி இருக்கிறோம். எங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் தோல்வியடைந்து போய்விட்டன. ஆனாலும் நீர் சொல்லுகிறீர், உடைய வார்த்தையின்படி நாங்கள் வலையை போடுகிறோம் என்று சொல்லி ஆழத்தை தள்ளி கொண்டு போய் வலையை போட்டார். திரளான மீன்களை பிடித்தார். மீன்களை பிடித்தத மாத்திரத்தில் பேதுரு கரைக்கு வந்து ஆண்டை சமுதிரே கீழே விழுந்து சொல்லுகிறார், பாதப்படியிலே விழுந்து சொல்லுகிறார், ஐயா, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும். நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும். வயதிலே மூத்தவன், அனுபவத்திலே முதிர்ந்தவன். அப்படிப்பட்ட அந்த பேதுரு இயேசுவின் பாதத்திலே வந்து விழுகிறார். காரணம் என்ன என்று சொன்னார், முதியவனாயிருந்தும் வயது சென்றவனாயிருந்தும் அந்த மனிதனுக்குள் இருந்த ஒரு தாழ்மை, இருதயத்தில் காணப்பட்ட அந்த தாழ்மை இயேசுவின் பாதபடியிலே அவனை மண்டியிடச் செய்தது. இயேசுவின் பாதபடியில் மண்டியிடுகிறான். மண்டியிட்டு சொல்றான், ஐயா, நான் பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும், என்னை விட்டு போக. ஆண்டவர் மீன் பிடித்துக் கொண்டு அவனை பிடிக்கும்படியே வந்தவர். பேதுரு சொல்ல, என்னை விட்டு போக வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ இதுவரைக்கும் மீன் பிடிச்சது போதும்,
இது முதல் நீ மனிதனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனை மீண்டுமாக நம்முடைய அருட்பணிக்கு தெரிந்து கொண்டார். தாழ்மை உள்ள அந்த பேதுருவுக்கு கடவுளுடைய அழைப்பு கிடைத்தது. அந்த அழைப்பு மீன்களை பிடித்துக் கொண்ட பேதுருவுக்கு மிக உயர்ந்த ஒரு பொறுப்பை கொடுத்தது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், மீன்களை பிடிக்கவா என்று சொல்லி, மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த நீ இனி மனிதர்களை பிடிக்கவா என்று சொல்லி அழைத்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு கடவுளோடு கூட ஆண்டவரோடு கூட பின் சென்றான். நடந்தது என்ன? ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பேதுருவே, நீ பாறையாக இருக்கிறாய், எனவே உண்மையிலும் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டு சொல்வதை நாம் பார்க்க முடியும். தாழ்மை உள்ள அந்த பேதுருவை ஆண்டவர் திருச்சபையின் மூலைக்கல்லாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். இந்த அதிகாரம் பூலோகத்திலே நீ எதை கட்டுவாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே எதை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்கின்ற ஒரு மேலான அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்து, மேன்மையை கற்றுக் கொடுத்து அவனுடைய கரத்திலே கொடுத்தார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுக்கின்ற ஒரு மேன்மையை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பேதுரு இப்படிப்பட்டதான மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்று சொன்னார். கடற்கரையில, கெனசரேத்து கடற்கரையில இயேசுவின் பாதபடியில விழுந்து ஆண்டுடைய சமுதிரை சொன்னார், ஐயா, நான் பாவியான மனுஷன். தாழ்மை. அன்புக்குரியவர்களே, தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிற எந்த ஒரு மனிதனையும், கடவுளுடைய சமூகத்திலே தன்னை தாழ்மைப்படுத்துகிற எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல, அவனை ஆண்டவர் வெகுமதியோடு அனுப்புகிறவர். அவனுக்கு வெகுமதியை கொடுக்கிற ஆண்டவர். படகையும் வலையையும் விட்டுவிட்ட அந்த பேதனுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்தார் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை. அன்பானவர்களே, இந்த பூமியில நாம் எதை இழந்தாலும் கர்த்தருக்கென்று இழக்கின்ற பொழுது அதற்கேற்ற வெகுமதியை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிறார் என்பதை இந்த பேதரின் வாழ்வில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே பேதுருவை போல தேவ சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் உயர்த்தி நம்மை அவர் மேன்மைப்படுத்துவதற்கு அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு தாழ்மை மிக மிக அவசியம். தாழ்மை மிக மிக அவசியம். வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில் தாழ்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். பேதுரு தன்னுடைய வாழ்விலே தேவ சமூகத்தில் தாழ்மையை வெளிப்படுத்தினபடினாலே தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கர்த்தர் கொடுத்தார். நிறைவாக இந்த காலை வேளையில மீண்டும் ஒரு மனிதரை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். யார் என்று சொன்னார்? சகை. சகையின் வாழ்வில் தாழ்மை காணப்பட்டது. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் ஆஸ்தியும் எந்த ஒரு மனிதத்தில் இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு ஆணவமும் பெருமையும் இருக்கும், அடக்கமும் தாழ்மையும் இருக்காது. சகையு ஆஸ்திகாரன், அதிகாரம் உடைய ஒரு மனிதன். ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன், ஐஸ்வர்யவான் என்று சொல்லி சகைவை குறித்து திருமறை நமக்கு அறிவிக்கின்றது, தெளிவுபடுத்து. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஆஸ்திகாரன், அந்த அதிகாரமுடைய அந்த சகையின் உள்ளத்துல வாழ்க்கையில தாழ்மை காணப்பட்டது. அந்த தாழ்மை எப்படி வெளிப்படுத்தப்படுது என்று சொன்னார். ஏசு எப்படிப்பட்டவரோ என்பதை அவன் பார்க்கும்படியாக அவருக்கு முன்பாக ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்திருந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார். சகையுடைய அதிகார கொடியிட்டு பறக்கிற ஒரு அதிகாரம். ஆயக்காரன் தலைவன் ஒருவேளை அவன் நினைத்திருப்பான் என்று சொன்னால் இயேசுவை அழைத்து அவனை விசாரித்து அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. தன் அதிகாரத்தை அவன் தவறாக பயன்படுத்த விரும்பவில்லை. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். இதற்காக அவன் ஒரு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தை எல்லாம் மறந்தவனாக, தான் இப்படிப்பட்ட அதிகாரம் உடையவன் என்பதையும் அவன் மறந்தவனாக, ஒரு சாதாரண ஒரு சாமானியமான ஒரு மனிதனைப் போல இயேசு வருகின்ற பாதையிலே முன்னாக ஓடி மரத்தில் ஏறி நின்று அவர்
அவரை பார்ப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகின்றார். அன்பானவர்களே, இந்த தாழ்மைக்கு கிடைத்த வெகுமதி என்ன, இந்த தாழ்மைக்கு கிடைத்த பரிசு என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமின் குமாரனாக சகைவை ஆண்டவர் அங்கே உறுதிப்படுத்துகின்றார். ஆபிரகாமின் குமாரன் இவன் தான் என்று சொல்லி சகைவை ஆண்டவருக்கு அறிவிக்கின்றார். காரணம் என்ன என்று சொன்னார், அவனுக்குள் இருந்த தாழ்மை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு தன்னை அவன் தாழ்த்தி இயேசுவை தேடி வந்த ஒரு செயலை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. சகையின் உள்ளத்தின் நினைவுகளை, உள்ளத்தின் வாஞ்சி, உள்ளத்தின் தாழ்மை அறிந்த தேவனாகிய கர்த்தர் சகைவை நேருக்கு நேராக நின்று அவனை சந்திக்கின்றார். சகைவை இறங்கி வா என்று கூப்பிடுகின்றார். அண்ணாந்து பா. நேருக்கு நேராக இயேசுவை பார்க்கிறார். கீழே இறங்கி வருகிறான். வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார். அநேகர் சொல்லுகிறார்கள், இவன் பாவியான மனுஷன் வீட்டில் தங்க வேண்டும் என்று போகிறாரே என்று சொல்லி அவர் இயேசுவை முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். உலகம் சொன்னது அவன் பாவியான மனுஷன் என்று சொல்லி, உலகத்தின் மக்கள் சொன்னார்கள் இவன் பாவம் செய்தவன் என்று சொல்லி. ஆனால் இயேசு சொன்னார், இவன் ஆபிரகாமின் குமாரன். நீங்கள் சொல்வது வேறு, நான் சொல்வது வேறு. மனிதன் சொல்வதல்ல, கடவுள் எதை சொல்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நிலைத்திருக்கும். எனவேதான் ஆண்டவர் இந்த மனிதனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டவர். மனிதனுடைய வார்த்தைகளை எல்லாம் தன்னுடைய காதினாலே கேட்டுக்கொண்டிருந்தவர் மிக தெளிவாக சொன்னார், நீங்கள் இவனை பாவி என்று சொல்லுகிறீர்கள், நான் சொல்லுகிறேன் இவன் தான் ஆபிரகாமின் குமாரன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமின் குமாரன் என்ற மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை இந்த ஆயக்காரனும் ஐஸ்வர்யமாயிருந்த சகையை பெற்றுக் கொள்வதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னார். சகையின் உள்ளத்திலே காணப்பட்ட, வாழ்க்கையிலே காணப்பட்ட, இருதயத்தில் இருந்த மனத்தாழ்மை. அன்பானவர்களே, எனவேதான் வேதம் சொல்கிறது, தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுகிறான். அன்பானவர்களே, இந்த காலங்களை கடவுளை சுமந்திருக்கிறோம். நமக்குள் தாழ்மை இருக்கிறதா? நாமே தாழ்த்துகின்ற அனுபவம் நமக்குள் இருக்கின்றதா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். மனிதன் எதிர்த்து நிற்றால் சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் கடவுள் எதிர்த்து நிற்பாரானால் நம்மால் சமாளித்துக் கொள்ள முடியாது, தப்பித்துக் கொள்ளவும் முடியாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். எனவே அன்பானவர்களே, இந்த காலவெளியில தாவீதை போன்ற ஒரு தாழ்மை, பேதுருவை போன்ற ஒரு தாழ்மை, சகைவை போன்ற ஒரு தாழ்மை நமக்குள் இருக்குமானால் கடவுள் தருகின்ற மேலான வெகுமதிகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது கிடைத்த ஒரு மேன்மை, பேதுருவுக்கு கிடைத்த ஒரு மேன்மை, சகைவுக்கு கிடைத்த ஒரு மேன்மையை கடவுள் நமக்கும் தருவதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறோமா? நம்மை தாழ்த்துகின்ற தன்மையுடையவர்களாக நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த காலவெளியில தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தாழ்மை நம்முடைய அலங்காரமாக, அந்நியலனமாக அமையட்டும். கடவுள் தொடர்ந்து தாழ்மையோடுக்கு கிருபை அளிக்கிறவர் உங்களுக்கு கிருபை அளித்து உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவராக. கடவுளை சமாதானம் இருப்பதாக. ஆமென். மகிழ்ச்சி ஓய்வு நாடே பூரிப்பு ஜோதியாம் கவலை துக்கம் போக்கும் ஆபாக்கிய நல்நாளாம் மாந்தர் கூழாம் இந்நாளில் சேர்ந்தே ஆராதிப்பார். தூயர் 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 திரியேக பணிவா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரமானவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்ச்சியானது நாளை காலைகளை கற்றுக்கொள்ளான தோற்றம் செலுத்தும் கத்திரை நாளிலே இந்த சமூகத்தில் இந்த காணொலி வழியாக ஆராய்ச்சி கொடுத்து மேலான கிருபைக்கு
கூடான கொடுத்து செலுத்துகிறோம். இந்த காலம் வழியாமை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். கர்த்தரை நீரை அடைக்கலம் வரணும் கோட்டையமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மிகத்தான குறிப்பாக இந்த ஆண்டு ஊழல் நாட்களில் பிள்ளைகளுடைய மன சமாதானத்தையும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கர்த்தர் பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தீமைக்கும் பொல்லாம் பிள்ளைகளை மறைத்தோடும் வாதையும் கூடாரத்தை அழகாக சில கிரேவாய் கற்று இந்த வார்த்தையுடைய எல்லாரும் வாதைகளுக்கு பிடிகளுக்கும் இந்த பிள்ளை விலைக்கு மறைத்து முன்னவாதியோட மறைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்வு சிவருக்கு உதவி செய்ய ஆண்டவரே குறிப்பாக நாட்களில் ஆண்டவரே ஊரடங்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். தேவநாயகன் நல்ல சுகத்தை தரும் கொரோனா வைரஸ் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குறிப்பாக அந்த உலகத்தை அச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் பிள்ளையை விடுவித்து கர்த்தர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை விடுவித்து விட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான தேவையான சந்தியும் ஒரு நாளும் ஆண்டவர் எந்த விதமான குறைகள் வராது பாதுகாத்துவிடும். சிக்கக்கூடியவரோட ஒரு வேலை கடுமையாக இருக்கும். தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையும் கூடாது செய்த தேவனாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய அன்பின் உணவு உடைய விருப்பத்தை கற்றுக் கொடுத்து சமாதான வயசனை கட்டி நன்மையினால் வாய் திருப்தியாக்குற வசனத்தை உடையதாக இந்த பிள்ளை ஓரை திருப்தியாக்க வேண்டும் என்று சமந்து ஜெபிக்கின்றோம். எல்லைகளுக்கு ஏசுக்கு வல்லமுள்ள ரத்தத்தை ஜெபிக்கிறோம். வல்லாறு அனாவணி ரத்த கோட்டைகளை பிள்ளைகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சமந்து ஜெபிக்கிறோம். அனைவரும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இப்படி செய்யறதுக்காக சேர்த்து அனைத்து திருச்சபைகளுக்காக திருச்சபை விசுவாச குடும்பங்களுக்காக சபைகளை ஆலயப்படியாக ஒவ்வொருவருக்காக அனைவருக்காக வேண்டுதல் செய்யும். அனைவரும் கற்று ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்துக்கும் சமாதானம் மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவருடைய கிருபை வாழ்வை பெருக வேண்டும் என்று சொல்லி சமாதானம் செய்கிறோம். கர்த்தர்களை காக்கிறவர் கர்த்தர் வலதுபுறம் உள்ளா இருக்கிறார். பகலில் வெயிலாவது இரவில் எவ்வாறு செய்யப்படுவது தேனாய் கருத்து இந்த வார்த்தையின் வசனத்தின்படி விலைக்கு பாதுகாத்து நன்மையினால் நிறைவேற்ற வேண்டும் என்று சமர்ப்பிக்கிறோம். உடைய கிருபைக்கும் ஆசீர்வாதம் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் விரைவிலே ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் இருந்து இந்த உலகத்தை கர்த்தரை விடுவித்து இந்த கொலை நோயிலிருந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதத்திற்கும் எங்களை நாம் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாயிருக்கிற நம்முடைய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஐக்கியம்